ஏர்போர்ட் போயிட்டு இருந்தோம். தியேட்டர் ஹவுஸ்ஃபுல். நாங்க ரொம்ப சந்தோஷமாயி சரி உங்களா பார்க்கலாம். ஒரு ஆய் சொல்லலாம். என்ஜாய் பண்ணுங்க. டிஸ்டர்ப் பண்ணல உங்களை. Have fun. Take care. நீங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த படத்துடைய ஹீரோவே வந்து ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தியேட்டர்ல ஒரு ஹாய் சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதாங்க எங்க ஆடியன்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா ஆதி அவர்களுடைய படம் ஓடிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆதி அவர்கள் தியேட்டருக்கு வந்து தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்னு சொன்னாங்க. எல்லாரையும் பார்த்து ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு வந்து ஸ்கிரீன் முன்னாடி நிக்கிறாரு. இத பார்த்து எல்லாரும் அப்படியே கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை தான் இப்போ ஆதி அவர்கள் ஷேர் பண்ணிருக்காரு. இவர் உள்ள வந்த உடனே ஆதி அண்ணான்னு அப்படியே கத்தி கூச்சலிட்டு அன்பு மழையை பொழிஞ்சிருக்காங்க. எழுத்து, இயக்கம், ப்ரொடக்ஷன், மியூசிக், நடிப்புன்னு ஆளினால் அழகு ராஜாவா கடைசி உலக போர் படத்து மூலமா கலக்கியிருக்காரு ஆதி அவர்கள். அவருடைய படத்துக்கு நல்ல வரவேற்பு பொதுமக்கள் கொடுத்துட்டு வராங்க. இந்த சூழல தான் ஒவ்வொரு தியேட்டருக்கும் போயிட்டு அங்க ஆடியன்ஸ பார்த்துட்டு வராரு. அப்படிதான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கும் போது இந்த தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்களாம். உடனே வந்துட்டாரு. அப்படியே வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு படத்தை பாருங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் கத்தி கூச்சலிட்டு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்திருக்காங்க. அண்ட் உங்களுடைய கான்செர்ட்டுக்கு ரொம்ப தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. இப்படி படம் பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆதி அவர்கள் தியேட்டருக்குள்ள வந்த உடனே ரசிகர்கள் பயங்கர குஷி ஆயிட்டாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பா அந்த மாலைய கொடுப்பா, துக்க வீட்டுக்கு போனோன்னு பூமாலை வாங்கியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சட்டை பையிலிருந்தே திடீரென காணாமல் போன சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரியபேட்டை பகுதியை சேர்ந்தவங்க தான் கேசவகுமார். கடந்த 13ஆம் தேதி காலையில ஏதோ ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போறதுக்காக பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாலையோர பூக்கடையில பூமாலை வாங்கி இருக்காங்க. அப்பதான் அவர் சட்டப்பையில வச்சிருந்த காஸ்ட்லி செல்போன் ஒன்று காணாம போனது தெரிய வந்திருக்கு. சிசிடிவி காட்சி ஆய்வு செய்யும் போது மாலை வாங்குறப்போ பக்கத்துல ஒரு மர்ம நபர் மெல்ல நடந்து வந்தது தெரிய வந்திருக்கு. கை நீட்டி மாலைய வாங்கும் போது சட்டப்பையில இருந்தே அந்த மர்ம நபர் செல்போனை எடுத்துட்டு போயிருக்காரு. இந்த காட்சிகள் எல்லாமே அங்க பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரால